யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடை என்னும் நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த தொடர் நிகழ்வில் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்டு உரையாட இருக்கக்கூடிய படைப்பாளர் ஆங்கரை பைரவி அவர்களுக்கு நம்முடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ஆங்கரை பைரவனுடைய இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். லால்குடியை ஒட்டிய ஆங்கரை என்னும் பகுதியில் வாழ்ந்து வருவதால் தன்னுடைய புனைப்பெயராக பைரவி என்று வைத்துக் கொண்டு பின்னர் ஆங்கரை பைரவி என்று தமிழகம் முழுவதும் அறியப்படக்கூடிய ஒரு கவிஞராக இருந்து வருகிறார். இவருடைய சிறப்பு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு கிராமிய சூழலிலே வாழ்ந்து கொண்டு வாசிப்பு திறனை வளர்த்து கொண்டு வீட்டிலே ஒரு சிறு நூலகத்தை அமைத்து இலக்கியங்களை படித்து இலக்கியங்களை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்வமிக்க ஒரு இளைஞர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மேலும் அவரை பற்றிய சிறப்பு என்னவென்று சொன்னால், வட்டாட்சியர் அலுவலகத்தில் பார்த்து வந்த அரசு பணி அவருக்கு ஒரு தற்காலிக பணி தன்னுடைய இலக்கிய பணிக்கு ஏதோ ஒரு வகையில் இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பணியை வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இந்த இலக்கிய பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு அண்மை செய்தி என்னை வியப்பில் ஆழ்த்தியது. லால்குடியிலே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் இவருடைய இலக்கிய முயற்சியை பாராட்டி அவருக்கு நேரடியாக வந்து பாராட்டையெல்லாம் தெரிவித்தார் என்ற வகையிலே அந்த செய்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகும். கடந்த 4 நூற்றாண்டு காலம் 25 ஆண்டு காலமாக இந்த இலக்கிய செயல்பாட்டில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த இளைஞர். கவிதைக்கான எந்த அழைகளும் இல்லாமல், உங்களடா புறந்தினி பயல்களா, உங்களுக்கெல்லாம் இப்படிதான்டா சொல்லுவேன் என்பதை போல அந்த கவிதைக்கான அழகிகளை எல்லாம் மீறி அதை கட்டுடைத்து கவிதைகளை மக்களிடம் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு கவிஞராகத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரையாட வந்திருக்கிறார்கள். அவர்கள் விரல் தொட்ட வானம் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். அதே போல பின்னிருக்கையில் ஒரு போதி மரம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை எழுதியிருக்கிறார்கள். அண்மையில் என்னிடம் கொஞ்சம் காஞ்சுருட்டான் இருக்கிறது என்ற ஒரு கவிதை தொகுப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வெளியீட்டு விழாவுக்கு நான் சென்றிருந்தேன். திருச்சி குளிர்மை அரங்கமே நிறைந்து அங்கே ஒரு 50 பேர் அமர முடியும் என்று சொன்னால் வெளியிலே ஒரு 100 பேர் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. அதன் மூலமாக ஒரு எளிய மனிதருக்கு இந்த சமூகம் எப்படியெல்லாம் மதிப்பை கொடுக்கிறது என்பது கண்டு நான் அகமிக மகிழ்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளர், ஒரு பன்முக பார்வையாளராக இருக்கக்கூடிய ஆங்கரை பைரவி அவர்கள் இப்போது தன்னுடைய படைப்பு குறித்து நம்மோடு உரையாடுகிறார். அவரை உரையாடலுக்கு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து தோழர் சதீஷ் அவர்கள் உரையாடலை நிகழ்த்துவார். நானும் அந்த உரையாடலிலே பங்கு பெறுவேன். கலந்து கொண்டுள்ள பார்வையாளர்களும் உரையாடலிலே பங்கு பெறலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தன்னுடைய உரையாடலை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது உரையல்ல, உரையாடல். நன்றி, வணக்கம். அங்குசம் சமூக அறக்கட்டளை நிறுவனத்தார் அவர்களுக்கு வணக்கம். அங்குசம் என்பது இங்க ஒரு இதில் தான் இருக்கு. எனக்கு 2 அங்குசத்துக்கு மத்தியில பேச வேண்டிய ஒரு சூழல். வாழ்க்கை எல்லாருக்குமே எழுத்தாளராகவே ஆரம்பிச்சது இல்லை, ஒரு வாசிப்பாளராக தான் இருக்கு. நான் வாசிப்பாளராக கூட இல்லை, ஒரு வானொலி நேயராகத்தான் என்னுடைய இலக்கிய அந்த பயணத்தை தொடங்க வேண்டியிருந்தது. எல்லா ஊர்கள்லேருந்து நேயர்களோட பேர்லாம் சொல்றப்போ நம்ம ஊர் பேர்லாம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன உந்துதல், ஒரு சின்ன ஆசை தான் அது. அப்படிதான் அந்த தளத்தை நோக்கி நான் நகர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பெருசாலாம் ஒன்றும் படிக்கல, வெறும் 10வது தான் படிச்சிருக்கேன். அந்த 10வதை கூட நான் வயல் வேலைக்கு சென்று வீடுகளில் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் அந்த படிப்பை நான் படித்தேன். என்னுடைய படிப்பை நானே படிச்சுக்கிட்ட ஒரு காலகட்டம் அது.
இப்படிலாம் செய்யலாமான்னு எல்லாரும் கேட்டாங்க. படிக்க வைக்க முடியாதப்ப நம்ம படிப்பு நம்ம படிக்கலாம், தப்பு இருக்கு அப்படின்ட்டு அப்படிதான் நான் செஞ்சேன். காலையில ஒரு 2 வீடு 10 பாதம் தேய்ச்சிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போடுவேன். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படியே படிச்சு அந்த படிப்பை கூட ஒரு 10வது வரைக்கும் தான் என்னால படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் படிக்க முடியல, குடும்ப சூழல். அந்த 10வது கூட நீங்க வந்து பள்ளிக்கூடத்திலே முதல் வந்து அந்த முதல் வந்துமே படிக்க முடியாத நெருக்கடிகளும் அங்க எனக்கு இருந்துச்சு. இனிமே படிப்பை தொடர முடியாது, குடும்பத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்தபோது படிப்பை முழுமையாக விடுபட்டு போயிடுச்சு. பாட புத்தகங்களை வாசிப்பதை நிறுத்தினாலும் வேறு புத்தகங்கள் வாசிப்பை நோக்கி என்னோட காலம் தள்ளிட்டு போச்சு. அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் அந்த வாசிப்பு அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு வானொலியில் தொடர்ந்து எழுதலாம் அப்படிங்கிறப்போ ஒரு காலகட்டத்துல ஒரு தொடர்ந்து நேர் கடிதத்துலதான் அந்த தொடங்குச்சு. சரி, நேர் கடிதம் எழுதிட்டு இருக்கோமே, ஒரு நேர் விருப்பத்துக்கு ஒரு பாடலை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த ஜோதின்னு ஒரு படம். அதுல வந்து இந்த காலமகள் கண் திறப்பாள் சின்னையா அப்படின்னு ஒரு பாட்டு தொடர்ந்து ஒரு 10 கடிதங்கள் போட்டுட்டு ஒன்றும் வரல. அப்புறம் ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது, என்னடா அது எல்லா பேர் வரலையே, ஒரு உச்சிக்கட்ட கோபத்துல இருக்கும் பொழுது எதுக்கும் பயண முடியுது, இன்னமே எதுக்கு எழுதிட்டு அந்த காடெல்லாம் தள்ளிட்டு இருக்கும் பொழுது ரேடியோல பேர் வந்துருச்சு. அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேர் ஆங்கர பைரவி. பாடலுக்கான படத்திற்கான பெயர் ஆனந்த ஜோதி. பாடல் இதோ பி சுசிலா பாடியிருந்தாங்க. அந்த வரி வந்ததுமே அந்த அந்த வரி இருக்கு இல்லையா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, கண் திறந்த மாதிரிதான் நான் நினைச்சேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு நேர் விருப்பம் தான். ஆனாலும் ஒரு தேர்வு செஞ்ச பாடல் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு. சரி, நம்ம பயணத்தை தொடங்கிடலாம், ஒண்ணு தப்பு இல்லைன்ட்டு தொடர்ந்து வானொலியில நேர்கள் கேட்காத பல பாடல்களை நான் தேடி கேட்க வேண்டியது கட்டாயம். இதனால அறிவிப்பாளர்கள் என்னோட காடை பார்த்தாலே கொஞ்சம் பயந்து பின்வாங்குற சூழல். ஏன்னா அப்போ வந்து அந்த டிஸ்க் தேடணும், அந்த இசை தேடிதான் எடுக்கணும். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, தொடர்ந்து ஒரு எழுதிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ கிராமத்தில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன காசுக்கு பிடிச்ச கேடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு. இப்ப இவங்க வாயெல்லாம் அடிக்கினா ஒரு சம்பவம் நிகழும்ல. அப்போ எனக்கு ஒரு கடிதம் ஒரு ஆளுநர் இருந்து, உங்களை வந்து சிறந்த நேரம் தேர்வு பண்ணியிருக்கிறோம், உங்களை நேர்காணல் செய்ய அழைக்க வாங்கன்னு ஒரு அழைப்பு. அப்புறம் 95 அது நடக்குது. அப்புறம் உள்ள போறேன், நிலையத்துல போறேன். அப்புறம் அவங்க அறிவிப்பாளர் பேசுறாங்க. இப்ப தம்பி வச்சார்ல, மைக் வச்சார்ல, அதே மாதிரி அவரு வைக்கிறாரு. இது ஆல் இண்டியருடைய மைக்கு, இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இதை நீங்க தொடர்ந்து கடைப்பிடிங்க பைரவி அப்படின்னு சொல்லி அந்த மைக் என்கிட்ட வைக்கிறாங்க. அப்படி மைக். அப்போ நேர்காணல் வருது, எப்படி எழுதுறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறப்ப தொடர்ந்து வானொலி நிலையத்தில் உள்ள அத்தனை நிகழ்ச்சிகளையுமே கேட்கிற ஒரு நேயராக இருந்தப்ப ஒரு சிறந்த நேயரா தேர்வு பண்ணாங்க. நீங்க ஏன் கதைலாம் எழுதலாமே அப்படிங்கிறப்ப அது அப்படியும் ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அப்போ நல்லா வாசிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிது. தேநீர் கடைகள்ல தினசரிகளும் இது மாதிரிதான் இருந்தது. அப்போ நான் வேலை பார்த்தேன்னு சொல்ல ஐயர் வீடு சொன்னேன் இல்லையா, அவங்க கல்கி வாங்குவாங்க. அந்த கல்கியை படிக்கணும்னா அது மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு வச்சிடணும், அதுக்காக அதை படிக்கணும். அப்போ நான் சொல்லுவேன், ஒரு புத்தகத்தை படிக்க நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, அப்படியே சொல்லிட்டேன், அப்படி சொல்றீங்க, ஒரு காலத்துல என் கதை இந்த புத்தகத்தில் வரும், நீங்க பாருங்க அப்படின்னு. என்ன உனக்கு இவ்வளவு பேச்சு அப்படிங்க எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்பா அவன் தெரியாது சொல்ற கோச்சுக்காதீங்க அப்படின்னு. ஆனா அதே கல்கியில எனக்கு ஒரு 5 சிறுகதைகள் தொடர்ந்து வந்துச்சு. அல்லது பறை சிறுகதை தான் எனக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்போ கூட அவங்க யாரும் அந்த உரம் கண்டுக்கல. அம்மாவின் ஆசைன்னு ஒரு கதை, அப்போ வந்து நட்சத்திர சிறுகதைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ தொடர்ந்து பாலகுமாரன் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ரமணிச்சந்திரன், விமலா ரமணி, இவங்கெல்லாம் பட்டுக்கோட்டை பிரபா, ராஜேஷ் சந்திரன் குமார் எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த வரிசையில் என்னோட கதையும் வருது, சிறப்பு சிறுகதையா. இப்போ என்னோட முகம் வந்த பிறகுதான் அவரே என்னை கூப்பிட்டு, தெரியாம சொல்லிட்டேன் தம்பி, கோச்சிக்காதீங்க, நம்ம ஊருக்கு அது பெருமையா இருக்குன்னு சொல்லி கையை பிடிச்சி கை கொடுத்து பேசினார். அப்படிதான், அதாவது எங்கே நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டுங்கிற ஒரு ஒரு கொள்கை என்கிட்ட இருந்துச்சு. சொல்லுவாங்க, உன்னால வர முடியாம வந்து காட்டுவோம் இருக்கு. இன்னை வரைக்கும் அது இருக்கு. நேற்றைய நிமிடம் வரைக்கும் அந்த விஷயங்கள் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது காலகட்டத்துல தாமரையில அவங்கள எழுத முடியுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் வர முடியாது, வர முடியாம பொன்னிலனே கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு அமாவாசை சோறுங்கிற ஒரு சிறுகதை வந்து பிரபலமாச்சு. ஒன்றும் இல்லை, சுதீர் செந்தில் என்ன பண்ணுவாரு, உனக்கு கவிதை எழுத தெரியலடா அப்படிம்பாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீ கவிதை எழுதுன்னு சொல்ற, நீயே என் கவிதை கேட்டு வாங்குவனே அப்படின்னு.
ஒரு கட்டத்தை என் கவிதை கேட்டு வாங்கினாரு. அப்புறம் உனக்கு கதை எழுத தெரியல அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, என் கதை நீ கேட்ப பாரு அப்படின்னு. கோணவாச்சிங்கிற ஒரு சிறுகதையை அதுலதான் அவர் கேட்டு வாங்கி போட்டாரு. இன்னைக்கும் அந்த சிறுகதைக்கான கதை இல்லைங்கிற அளவுக்கு தற்பெருமையா சொல்லலை, அவர் சொன்ன பதிவு இது. ஒரு நல்ல கதையை கொடுத்த ஒரு நியூசிலாமுக்கு இருக்கு. இப்படிதான் வர முடிஞ்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஆழ்ந்த வாசிப்பு தான் பிரச்சனை. நான் நிகழ்வா நான் பாக்குறேன். எந்த எந்த செய்தியும் விடுதலை, இது வேண்டாம் இது வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாத்தையும் படிப்பேன். எது தேவையோ நான் அதை எடுத்துக்கிட்டு அந்த என்னோட இலக்கு நோக்கி பயணம் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மட்டும் இல்லாமல் என்னோட சக நண்பர்களே அதில் கூட பயணிச்சுக்குவேன். இந்த புக்கு படிச்சு நல்லா இருந்தது. அது மாதிரி பாராட்டுறதுல எந்த வட்டம் வச்சுக்கிறது இல்லை. நல்ல படைப்பா இருந்தா உடனே பாராட்டிடுவேன், விமர்சனம் பண்ணிடுவேன், அவங்களுக்கு கடிதம் எழுதிடுவேன். அவங்க நமக்கு அறிமுகம் இல்லை அப்படின்னா கூட இந்த படைப்பு படிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிடுவேன். இப்படி ஒரு சம்பவம் வரும்போது நட்புகள் அதிகமாயிடுச்சு. நட்புகள் அதிகமான பிறகு இந்த வாசிப்பு திறனும் வருகிற பொழுது விமர்சனத்தை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்து கல்கியில் விமர்சனம் எழுதிட்டு இருக்கேன், கதையும் வந்துகிட்டு இருக்கு, கவிதையும் வந்துகிட்டு இருக்கு. அதுல சிறந்த கவிதைக்கான இதுவும் கொடுப்பாங்க. இன்னொரு பத்திரிகையில தொடர்ந்து கவிதைக்கான பரிசு மட்டும் கொடுப்பாங்க. எம்ஜி வல்லபன் ஒரு மேகலான்னு பத்திரிகை நடத்தினாரு. அதுல ஒரு நாவல் போடுவாரு. அந்த நாவல்ல பாத்தீங்கன்னா 2 விமர்சனம் வைப்பாரு. ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் பணம் கொடுப்பாரு, நல்லா இல்ல சொல்லி பணம் கொடுப்பாங்க. நான் வாங்கின 1000 ரூபாய் பணம் நல்லா இல்லைன்னு தான் வாங்கினேன். அவரே சொல்லுவாரு, இது பேச்ச பிரிச்சா நீ அந்த சைடு தான் நிக்கிறியே, ஆதரவு சைடு நிக்கல இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. ஆனா அதுல எழுதின பல எழுதாலும் டிவில நாடகம் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்கு நமக்கு. அதோட நீட்சியா தான் இன்னைக்கு வாழை குறித்து கூட வாழை அந்த பதிவுலதான் வாழை குறித்து பண்ணலாம் அப்படின்னு. இப்படிதான் ஒரு நகர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் கவிதைகள் எழுதிட்டு இருக்கோம், வாசகர் கடிதம் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 சிறுகதைகள் தினத்தந்திக்கு நான் அனுப்புறேன், குடமலருக்கு அனுப்புறேன். எந்த கதையுமே வரல. என்ன ஒரு கதை கூட வரல அப்படின்னு சரி நம்ம இதை விடக்கூடாது. ஆனா ராஜேஷ்குமார் ஒரு முறை சொன்னாரு, சேலத்துல ஒரு மீட்டிங்ல சந்திக்க பேசுறோம். அப்ப அவர் சொல்றாரு, உங்க கதை வரல நீங்க நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து அனுப்புங்க. ஒரு கட்டத்துல அவங்கள போய் அந்த கதை முட்டும். ஏதோ ஒரு கதையில அந்த அதுக்கான சாவி கிடைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவை திறந்துரும் அப்படின்னு. என்னுடைய 50வது சிறுகதை தான் கதவை தட்டியிருக்கு, தினத்தந்தி கதை. அந்த சிறுகதை வந்த பிறகு மற்ற 49 சிறுகதையும் திரும்பி வரல, தொடர்ந்து பிரசுரம் ஆயிடுச்சு. ஆங்கிற பேரவி தினத்தந்திய புத்தகம் எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வர அளவுக்கு இதாயிடுச்சு. எந்த பத்திரிகை தினத்தந்தி அது தினத்தை சார்ந்த குடும்பமலர், அதோட இணைப்புகள் என்னென்ன இருக்கோ அதுல பூராமே கதை வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 சிறுகதைகள் தினத்தந்தியில் தான் வந்தது. ஒரு 200 கவிதைகளுக்கு மேல அதெல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த சில பேர் சொன்னாங்க, என்ன தினத்தந்திலாம் எழுதிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் நீ கீழே எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. ஒரு இலக்கிய வட்டத்துக்குள்ள ஒரு 50 பேர் தான் வாசிப்பாங்க. ஆனா ஒரு டீ கடையில 100 பேர் வாசிக்கிறாங்க. எனக்கு 100 பேர் வாசிக்கிறவங்க தான் வேணும், 50 பேர் வாசிக்கிறவங்க வேண்டாம். அந்த 100 பேர் வாசிக்கிறவங்கனாலதான் எனக்கு அந்த 50 பேரு கிட்ட கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. அதனால நான் உள்ள அமைப்புக்குள்ள வரும்பொழுதே அமைப்புக்குள்ள வரும்பொழுதே சாதாரண வரல, பேரோட தான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படிதான் இருக்கு. அப்ப அமைப்புக்குள்ள தமிழ்நாடு முற்போக்கு கழுத சங்கத்துக்குள்ள உள்ள வரேன். அப்ப எல்லாம் ஒரு கவிதை போட்டி அவங்க வைக்கிறாங்க. கண்தானம் குறித்து நல்ல கவிதை எழுதுங்க அப்படிங்கிறப்ப நந்தலால சொல்றாரு, ஒரு நல்ல கவிதை எழுது பேருவி அப்படின்னாரு. அப்பதான் அந்த அணைந்த விளக்கும் அடுத்த விளக்கு ஏற்றும் கண்தானம் அப்படிங்கிற கவிதை எழுதிட்டேன். அப்ப பிகச்சில கலைஞரவு நடிகை ரேவதி வராங்க, குண்டகுடி அழகிலரைய வர்றாரு, எல்லாரும் வராங்க. அப்ப அவர் கேட்டாரு, பைரவி நந்தலாலா அப்படின்னாரு. என்னங்கண்ணே அவரு, இன்னைக்கு கலைஞருக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணே நான் வாழைக்காத்துக்கு வந்திருக்கேன், வாழை கொலையில தலையில 4 தார் இருக்குது, அவங்க பேசுவேன் அவங்ககிட்ட இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு, நீ எப்படியாவது வந்துரு அப்படின்னு. அப்போ இளங்குமரன் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப சரின்னு வரலான்னு பார்த்தா லாரி ஒரு படி இறங்கிடும் மண்ணுல, மலையில போட்டு. அப்புறம் அவங்க அந்த வாழைக்காய் வியாபாரியை உணர்ந்து வீட்டுல விட்டுட்டு நீங்க கிளம்புங்க தம்பி அப்படின்னு வரேன். இங்க ஒரு நல்ல சரியான கும்பல். பிஹெச்எல் கலைஞர் மைதானம் எப்படி இருந்தீங்களா, அந்த மைதானத்துக்கு கலைஞர் ஒரு பைரே வந்துட்டாரான்னு கேளுங்க அப்படின்ட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பைரே வந்துட்டாருன்னு தகவல் மேடைக்கு போயிடுச்சு. அப்புறம் ஒன்னொன்னு அவர் அந்த கவிதையை மேல சாட்டு ஓட்டிருக்காங்க. அந்த கவிதையை சொல்லிட்டு, இந்த கவிதை எழுதினவரும் நவீன ஆள் இல்ல,
இன்றைக்கும் கிராமங்களில் வேலை செய்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி கவிதை. அவர் இந்த மைதானத்துல இருக்கிறாரு. அந்த கவிதைக்கு நீங்கள் தரும் மரியாதையும் சிறப்பும் அந்த கவிஞர் மேடை ஏறும் வரை நீங்கள் கையொலி எழுப்புவதுதான் அப்படிங்கிறார். அப்போ கைத்தட்டல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த உன்னிடத்துல கொடுத்தல கார்த்திக் கிளைமேக்ஸ் ஏறுவாங்கல்ல, அது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ கைத்தட்டுறாங்க. நான் மேடைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பையன் என்னை கூட்டிட்டு போறான். மேட்டுமான சந்தர்சன் ஒரு என்னோட சக நண்பர், அவர் கூட்டிட்டு போறாரு. போலீஸ் மறிச்சிருச்சு. எங்க போறீங்கன்னாரு. சார் இவனை சார் கூப்பிடுறாங்க மேடையில. போலீஸை என்னை கொண்டு மேடையில ஏற்றி விட்டாங்க. போலீஸை கொண்டு மேடையில ஏற்றி விட்டாங்க. கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. நந்தலால மேலே கூப்பிட்டோன்னே அப்புறம் நடிகை ரேவதி கொடுக்குறாங்க. ரேவதி சொன்னாங்க, ஒரு நல்ல கவிஞருக்கு நடிகை பொருத்துவது என்பது சரியா படலை. ஐயாவே போட்டு சாடாது. அது ஐயாட்ட கொடுத்துட்டா முன்னாடி ஐயாட்ட கொடுத்துட்டாங்க. அடிகளார் பொருத்திட்டு தொடர்ந்து எழுதுங்க தம்பி அப்படின்னாரு. அதுதான் ஒரு கவிதைக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது. முதலா என் கவிதை மேடை ஏறினதும் அங்கதான். சரி, கவிதை மேடை ஏறது அதோட நிக்கல. அது இன்னொரு கலையிறவுல அண்ணா இது திருவரம்பூர் மேம்பாலம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கன்னு ஒரு கலையுறவு போட்டாங்க. கலையுறவு போடுறாங்க. அப்ப நான் வேடிக்கை பக்கம் தான் போயிருந்தேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தலைப்பு, ஒளிபெருக்கி, திரை அப்படின்னு தலைப்பு. நாற்காலின்னு கவிதை வாசிக்கிறதுக்கு வரல. ஒன்னு ஒரு நந்திரால பைரவி வந்திருக்கிறான்னு பாருங்க அப்படின்னாரு. வேணாண்டா மாட்டி விட்டாதீங்கடா அப்படின்னு மாட்டி விட்டாங்க. பைரவி உன்னால முடியும் பைரவி, நீ எழுது அப்படின்னாரு. ஒரு 5 பேப்பர் கையில கொடுத்து அந்த சோடிய பேப்பர் இருக்கு, அந்த எங்க பஸ் ஸ்டாண்ட் மேம்பாலத்துல இருக்க லைட்ல உட்காந்து எழுது, நான் உன்னை கடைசியா கூப்பிட்டுக்கிறேன், நீ எழுதிக்கிட்டே இரு அப்படின்னாரு. அப்போ ஒளிபெருக்கி வந்து கவிதை வாசிக்கிறாங்க. திரை கவிதை ஓடிட்டு இருக்கு. இப்படி பாக்குறாரு. இன்னும் சிறிது நேரத்தில் நாற்காலி வந்து விடும் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த விட்டாரா அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு எழுதிட்டேன். அரசியல் நாற்காலி, ஆபீஸ் நாற்காலி, பண்ணையார் நாற்காலி, 3 நாற்காலியை பிரிச்சுட்டு மேடை ஏறி அது ஒழுங்கு கூட படுத்தல. இறுதியாக வருகிறது நாற்காலி அப்படின்ட்டார். அப்படியே அள்ளிக்கிட்டே போயிட்டேன் மேடை. வாசிக்கிற முடிக்கணும். நல்ல கைத்தட்டல். அன்னைக்கு சட்டசபையில பிஹெச் பாண்டியனோட மூக்க உடைச்சு விட்டார் தாமரைக்கணி. மோதிரத்தை விட்டு ஒரே உடைச்சிட்டேன். இப்ப அதெல்லாம் சேர்த்து எழுதுறேன். சில சமயம் சட்டசபையில் பாட்டில் பறக்கும், சோடா பாட்டில் பறக்கும். சில சமயம் நானும் நாற்காலி பேசுறேன், நானும் பறக்கிறேன், எதற்கும் ஜாக்கிரதையா இருக்கட்டும் உங்க மூக்கு அப்படின்னு. இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நல்ல ஒரு ஃபேமஸ் வந்துருச்சு. கீழே இறங்கும்போது ஒரு போலீஸ்காரர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க பாரு, நந்தலால பார்த்தேன் அப்படின்ட்டாரு. அவர் முத்தத்தையும் வாங்கிக்கிட்டேன். மிகப்பெரிய அங்கீகாரமா இருந்தது. ஒரு கவிதையை என்னை மேடை எடுத்துச்சு. இன்னொரு மேடை எனக்கு நாற்காலி கொடுத்துச்சு. அந்த நாற்காலி தான் இன்னைக்கு என்னை தொடர்ந்து பயணம் பண்ண வைக்குது அப்படிங்கிறதான் வருது. எனக்கு என்னன்னா, அந்த நாற்காலி தக்க வைக்கணுங்கிறப்ப கூடுதலா வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய யோசிக்கணும், கொஞ்சமா எழுதுனா போதும் அப்படிங்கிற ஒரு இதுதான் என்னோட நீதியா நான் வச்சுட்டு இருக்கேன். அதை நோக்கிதான் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே அடுத்த நீங்க நாட்டுல அப்ப மகிழ்ச்சியா போறீங்க. இதுவே ஒரு நீண்ட நெடிய ஒரு குறுநாவல் மாதிரி உங்ககிட்ட அவ்வளவு சரக்கு இருக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய சிந்துவெளி ஆய்வாளர், ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடுகிற ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அந்த சிந்துவெளி நூல் வந்து அச்சான பிறகு அந்த பதிப்பே எனக்கு கிடைக்கல. ஆனா அது முதல்ல அனுப்பி வச்சது அண்ணன் வீட்டுக்கு தான். அவ்வளவு பெரிய புத்தகத்தை அண்ணனுக்கு தான் அனுப்பி வச்சாரு. இங்க யாருக்குமே அவரு அனுப்பி வைக்கல. அவர் எழுதியிருக்கிறாரு இதோடைய அணிந்துரையில முதல்ல, உன் வேட்கை தான் உன் திசையும் விசையும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த வேட்கை தான் இன்று வரை அண்ணனுடைய திசையும் விசையாக இருக்கு. இந்த விரல் தொட்ட வானம் வந்து ரொம்ப சிறந்த கவிதை படைப்பு. இதெல்லாம் தொடர்ந்து அவரோட நான் வந்து 400 ஆண்டு காலமா கூட இருக்கேங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இங்க இதே திருச்சியில உள்ளூர் தொலைக்காட்சி இருக்கும் போது அண்ணனை நான் வந்து 2008-9 இதே மாதிரி நேர்காணல் பண்ணேன். அதுக்கு பிறகு இப்பயும் நேர்காணல் பண்றது அவருக்கே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும். அப்ப பேராசிரியர் இருந்தீங்களா? ஆமா, அப்பயும் ஆமா. இதுல ரொம்ப நிறைய அருமையான கவிதைகள் இருக்கும். ஒரு சாதாரண வாசகன் வாசித்தா கூட அவனை கவிஞனாக மாற்றுவதற்கான எல்லா வெளிகளும் ஒரு படைப்புல இருக்கணும்பாங்க. அது அண்ணனுடைய படைப்புல இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த, எப்படி எதை அணுகணும், எப்படி அதை சொல்லணுங்கிற எடுத்துரைப்பு முறை இருக்கு பாருங்க. அதனுடைய கவிதையில எல்லாருமே இப்போ வந்து உணர முடியும். அதுல வந்து ரொம்ப இயல்பா சொல்லுவார். தரையிறங்கும் ஒவ்வொரு முறையும் சுத்தமாகவே இருக்கிறது மாலை, ஒரு படி மேலே ஏறியவுடன் அழுக்காகி விடுகிறான் மனிதன் அப்படின்னு எழுதியிருப்பார். இப்படி போற போக்குல ஒரு இயல்பா இவரு சொன்ன கவிகள் எல்லாமே இன்னைக்கு பட்டிமன்றங்கள் முழுக்க 90களில் தொடங்கி இன்று வரை பட்டிமன்றங்களில் பேசப்படுகிறது. செல்லம் கொடுத்து
செல்லும் கொடுத்து வளர்த்த மகள் படிதாண்டி போனால் தொடர்பு இலைக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு கவிதை. இன்னைக்கும் இந்த 4G என்ன 8G 10G வந்தாலும் அது வந்து அப்படிதான். மூத்த மகன் மேடை தெருவில், இளைய மகன் கீழே தெருவில், பெற்றோர் நடுத்தெருவில் அப்படிங்கிற ஒரு கவிதை. தாத்தா ஏர் பிடித்தார், தந்தை கொடி பிடித்தார், பேரன் காக்கா பிடிக்கிறான் வாழ்வதற்காக அப்படிங்கிற ஒரு கவிதை. தரையிறங்கும் சொல்லிட்டார், தரையிறங்கும் ஒவ்வொரு முறை சுத்தமாகவே இருக்கிறது மழை, கொஞ்சம் மேலே ஏறினாலும் அழுக்காகி விடுகிறான் மனிதன். கொட்டும் மழையில் நனையாதிருக்க தலைக்கு மேலே விரிக்கும் போதெல்லாம் கேள்வியில் நனைகிறது மனசு, எல்லோரும் ஒரே குடையின் கீழ் வருவது எப்போது அப்படிங்கிற ஒரு கவிதை. அதுல அண்ணனுக்கு இன்னொரு கவிதை என்ன, அந்த அர்ஜுனாங்கிற ஒரு பெண் சொல்ற கவிதை. கனத்த மழை நேரத்துல இடி இடிச்சா அர்ஜுனான்னு வாய் விட்டு சொல்ல சொன்ன அம்மா புகுந்த வீட்டுல அவரோட ஒவ்வொரு அடிக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் மனசுக்குள்ளேயே, வாய் விட்டு சொன்னா யாரடி அவன் என்ன கேட்பாரோன்னு பயத்துல அப்படிங்கிற ஒரு கவிதை தான் வந்து ரொம்ப அற்புதமான கவிதை. இதுல ஒரே ஒரு கவிதை சொல்லி, இதுல ஒரு கவிதையோட இன்னைக்கு இந்த கவிதை தொகுப்பு பாத்தீங்கன்னா இந்த நூற்றாண்டுக்கு ஆன மிகப்பெரிய குறியீடாவே இருக்கும். அதுல ஒவ்வொரு கவிதையும் அப்படிதான் ஒவ்வொரு பெரிய அணுகுண்டாவே இருக்கும். அதுல எடுத்தனையுமே ஒரு கவிதை வாசிக்க பாருங்களேன். அந்த பள்ளியில் உணவருந்திய மாணவர்கள் வாந்தி எடுத்தார்கள், அறக்க பறக்க மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது நிர்வாகம், பயந்த பெற்றோர்கள் ஒன்று திரண்டார்கள், ஊடகங்கள் முன்பாக குழந்தைகளை பார்த்து டாக்டர் கேட்டார், நீங்கள் சாப்பிட்ட உணவில் என்ன கலந்திருந்தது? ஒரே குரலில் சொன்னார்கள், இந்தி என. இப்படிதான் இது. இதே போல இந்த இன்னைக்கு இருக்கிற முக்கியமா வெறுப்பரசியலுக்கு இது மிகப்பெரிய அற்புதமான படைப்பு. யார் மொழி அப்படிங்கிறத அந்த கவிதையோட தலைப்பு. தெரியாமல் தான் கேட்கிறேன், உடையில் மதம், உணவில் மதம், உணர்வில் மதம் பார்க்கும் நீங்கள் ஒன்றை தெளிவுபடுத்தி விட்டு கொண்டு வாருங்கள், உங்கள் மொழியை ஏற்றுக்கொள்கிறேன். கேள்வி இதுதான், இந்தி பாபர் மொழியா ராமர் மொழியா அப்படிங்கிறதான் அந்த கவிதை. இப்படி நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. இதுல கடைசி தான் அண்ணே சொன்னது என்ன, பிச்சை எடுப்பேன் உங்களிடம் அல்ல உங்கள் முன்பும் அல்ல, பிறழ்வு நிலையில் கதறி அழுவேன் உங்களிடம் அல்ல உங்கள் முன்பும் அல்ல, ஆனால் வாழ்ந்து காட்டுவேன் உங்களிடமும் உங்கள் முன்பும் அப்படிங்கிறதா அவருடைய கடைசி கவிதை. இதுல அடுத்த ஐயா தொடர்வாரு, அப்புறம் நம்ம நிறைய தொடர்ந்துக்கலாம். பைரவி இதனுடைய கவிதைகள்ல வந்து பொதுவா நமக்கு என்னன்னா ஒரு பொதுப்படையா பார்க்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு அழகியல் உணர்வுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அதை பற்றி சொல்லுகிற போது கலியமூர்த்தி சொல்லுவாரு, நீ வந்து கழுகின் அழகை கொண்டாடு, கழுகின் அழகை நீ கொண்டாடு, நானும் தாய்க்கோழியின் வீரத்தை கொண்டாடுவேன், அப்படின்னு கோபத்தை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அழகியல் என்பது எது என்பதே வந்து ஒரு கேள்விக்குரியது. இங்க இவருடைய அழகியல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா கிராமத்து பாணியில ஒரு வகையில திட்டுறது மாதிரி. அதேதான், உண்மையதான், ஒரு திட்டுறது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது வந்து அது திட்டுறது கிடையாது, ஒரு அறச்சீற்றம்னு சொல்லலாம். ஒரு கோபம் மனதுக்குள்ளார அப்படி கொப்பளிச்சுக்கிட்டு வரும், ஏன்னா அந்த சமூகம் அப்படி இருக்குது அப்படின்னு. அது ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா, முளைகள் குறித்து எழுதினால் இல்லாத ஒன்றை எதற்கு எழுதுகிறாள் என்கிறார்கள், யோனி குறித்து எழுதினால் அடங்காதவளோ என அடையாளப்படுத்துகிறார்கள், ஆண்குறி குறித்து எழுதினால் பலவிதமாய் பார்த்திருப்பாளோ என்கிறார்கள், பெண்ணியம் குறித்து எழுதினால் அரைத்த மாவை அரைக்க இவள் எதற்கு என்கிறார்கள், பெண் எது குறித்து எழுதினால் பிடிக்கும் என தெரியவில்லை நாட்டில் பல எடுபட்ட பயல்களுக்கு, பெண் குறித்து எழுதினால் பிடிக்கும் என தெரியவில்லை நாட்டில் பல எடுபட்ட பயல்களுக்கு அப்படின்னா. இப்ப இந்த கவிதையினுடைய அழகியல் இதுதான். இந்த எடுபட்ட பயல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறச்சீற்றம் தான் இவருடைய கவிதையினுடைய அழகியலை பார்க்கிறேன் நான். இல்ல, எதை எழுதினாலும் விமர்சிக்க ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. பெண்ணை வந்து வீட்டுல மட்டும் இல்ல, படிப்படிதான் தக்க வைக்கிற விஷயம் இருக்குல்ல. என்ன எழுத போற அப்படிங்கிற ஒரு கட்ட வரும்பொழுது எதை எழுதினாலும் சொல்றீங்களா, இப்ப எதை குறிச்சு எழுதினாலும் நீங்க பாராட்டுங்களா, எழுதப்பட்டவர்களா அப்படிங்கிறது. அந்த நேரத்துல ஒரு இது கேட்கணும் உங்ககிட்ட. நீங்க வந்து அந்த பின்னிருக்கையில் ஒரு போதி மரத்துல பாத்தீங்கன்னா உங்க அட்டை படத்துல உங்க அந்த குடிசை வீடு தாய் அம்மா இருப்பாங்க. இதுவரை எந்த படைப்பாளியும் தன்னுடைய தாயை வந்து முதல் அட்டையில படத்துல போட்டாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க போட்டிருப்பீங்க, உங்க தாய்க்கும் உங்களுக்குமான அந்த
ஏன்னா நீங்க கடைசி வரையும் வந்து உங்க வீட்டுல குடும்பம் தெரியும், அண்ணன் இருந்தாலும் தங்கச்சிகள்லாம் இருந்தாலும் தாய் இறுதி வரை இவங்ககிட்ட அண்ணன் தான் வச்சு பாத்துக்கிட்டாரு. அப்ப அந்த தாயோடு இருந்த அந்த இலக்கியம் இருக்கு. நீங்க இந்த 10வது முடிச்ச பிறகு இப்படிலாம் இந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கு வந்த பிறகும் கூட தொடர்ந்து எழுதுவதற்கான இடர்பாடுகள்லாம் எங்கெங்க வந்தது? அந்த குடிசை வீட்டுல இருந்து நீங்க நிறைய அமைப்புகள்ல இயங்கி இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் இருக்க எழுத்தாளரையும் நீங்க அரவணைச்சீங்க, கடிதம் எழுதினீங்க வள்ளிக்கண்ணன் மாதிரி. இந்த திருச்சிக்கு நீங்க ஒரு வள்ளிக்கண்ணன் மாதிரி எல்லாத்துக்கும் கடிதம் எழுதி எந்த அமைப்போட நிகழ்ச்சியா இருந்தாலும் இவர் வந்து எல்லாத்துக்கும் அந்த செய்தி அனுப்புறப்பாங்க. இதுவரை யாருமே தமிழ்நாட்டுல செய்யாதது. இந்த காலகட்டத்துல நீங்கள் ஏற்பட்ட இடர்பாடுகள், தாயோடு இருந்த அந்த வாழ்வியல், இதுல படைப்பு, இது குறித்து நீங்க. அம்மா ஒரு அழகான கதை சொல்லி, ஒருவேளை அம்மாவோட ஜீன் தான் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சில விஷயங்கள் பேசும்பொழுது எனக்கு புரிஞ்சது. அம்மா பேசவே சொல்லுவாங்க, அவன் கண்ணில் ஒருபடி எண்ணெய் கூடலாம் அவ்வளவு வல்லமா இருக்கும் அப்படிம்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு ஓமையோட தான் அந்த இது சொல்லுவாங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்தா எனக்கு அந்த இது வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு என்கிட்ட இருக்கு. அம்மா வந்து எனக்கு மிகச்சிறந்த நல்ல தோழியா இருந்தாங்க. எல்லாருமே வந்து என்ன பிள்ளை இப்படி பண்றான்ப்பா, அவன் எது சரின்னு போடுதோ அதை செய்யறான், உங்க வீட்டு பிள்ளை மாதிரி என் பையன் இல்லை, அவன் பாதை சரியாத அப்படி என்னை அரவணைச்சு கொண்டு போற ஒரு காலகட்டமா இருந்தாங்க. 4 பசங்க, அண்ணனும் அக்காவும் நானும் தங்கையும். அண்ணனும் அக்காவும் 2 குழந்தைங்க, நானும் தங்கையும் 2 குழந்தைங்க. அவங்க 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 பிறந்த அதே தேதியில நாங்களும் பிறந்தோம். வருஷம் மட்டும் வேற வேற. அவங்க 61, நாங்க 71. ஒரு 9 வருட இடைவெளி. 2 குழந்தைங்களால அப்படி இருந்தாங்க. ஆனாலுமே தாயை பார்த்துக்கிற நெருக்கடி எனக்கு தான் இருந்தது. ஏன்னா அவங்களும் திருமணம் ஆயிடுச்சு. அப்பா ஒரு புறம் ஒரு திண்ணையிலும், அம்மா ஒரு திண்ணையிலும் படுத்து படுக்கையா இருக்கிறாங்க. அப்பா வந்து இந்திரா காந்தியை சுட்ட அன்னைக்கு அந்த அதிர்ச்சியில கீழே விழுந்தவர் தான். 84ல இந்திரா காந்தி சுட்டுட்டாங்கிறப்ப அந்த வடிவில் சொல்ல சுட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி சாஞ்சவர் தான். ஒரு 92 வரைக்குமே படுத்த படுக்கையா இருந்தாரு. 2000 பிறகு அம்மா படுத்துட்டாங்க. அப்ப அவங்களையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் வேலைக்கு ஓட்டுட்டோம். சாப்பிட முடியாது, அந்த அள்ளி போட்டு எப்படி சாப்பிட முடியும், வேலைக்கு போட முடியும். மழை காலங்கள்லாம் அந்த கூரை வீடு தான். நிறைய விஷயங்கள் எங்க அம்மா தான் பாடமா இருந்தாங்க. உங்களை கஷ்டப்படுறியே அப்படிம்பாங்க. யாருக்கால உனக்காக தானே ஏன் கிளவி அழுவுற அப்படி, கிளவின்னு தான் கூட சிலதுல அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் அம்மாவுக்கு சம்பளம் பணம் நான் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் நிறைய வரும். என்னோட அவ்வளவு கதைகள் எழுதிட்டு இருப்பேன். ஒரு மாதிரி வெளியூர் போயிட்டேன், 2 மாதம் ஊருக்கு வரல. அப்ப அம்மா நடவடியா இருந்தாங்க. மாதம் மாதம் பணம் வந்துடும். என்ன அந்த பணம் வந்துட்டு இருக்கு, தபால்காரர் கொடுத்துட்டு இருக்காருன்னாங்க. வந்தா வாங்கி செலவு பண்ணிக்க, அவனுக்கு அதுதான். என்னால அங்க பணம் அனுப்ப முடியாது. அதனால அங்கிருந்து வெளியூர்ல இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். தினம் ஒரு பத்திரிகை, கவிதை, கதைகள் ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். மாதம் எப்படி ஒரு 500 ரூபா அவங்களுக்கு வந்துடும். அப்ப 500 ரூபா ரொம்ப பெரிய விஷயம். 97, 90 அப்படிதான் இருந்தது. அப்புறம் அவங்களும் சூழல்ல இருந்தாங்க. அப்புறம் ஒரு முறை சிறந்த நேயருக்கான வருஷம் ஒரு 1000 ரூபா வந்தது. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறேன், பணம் வந்துச்சா? இன்னும் 100 ரூபா வந்திருக்கும், இல்லை 1000 ரூபா வந்தது. அப்படி அவங்க அந்த காசை சேமிச்சு வைப்பாங்க. சேமிச்சு வச்சு எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய பலமா இருந்தாங்க. அப்பதான் இந்த சிறுகை தொகுப்பு ரெடி பண்ணலாம் தீமா சரவணன் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அப்புறம் இளங்குமரன்லாம் எனக்கு நல்ல இளங்குமரன், திருவைக்கோன் போன்ற தோழர்கள்லாம் என்னை உற்சாகப்படுத்தி இதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்போ இதுல அட்டப்படத்துல யாரை போடலாம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இது எல்லாமே செவ்வி இலக்கியங்கள் தான், அதாவது கம்யூனிஸ்ட் பேசுகிற கதைகள் தான். அதனால உழைக்கும் வர்க்கத்தை பத்தி பேசுறோம், இதுல மாடி வீட்டை பத்தியா சொல்ல முடியும், என் வீட்டே போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னா எல்லாரும் யோசனை பண்ணாங்க. இல்லை பயிரை யோசனை பண்ணிக்கணும். இல்லை நான் ஒரு எழுத்தாளன், இதுதான் நாம காமிக்க வரும்னா அடுக்குமாடி குறிப்பிட எனக்கு பிம்பம் வேண்டாம், நான் அந்த பிம்பத்தை உடைக்கணும்னு விரும்புறேன், அதனால என்னோட வீட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அம்மாவை படம் எடுக்க எனக்கு சங்கடமா இருந்தது. அவங்க கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க. இப்போ எதேச்சா வரும்பொழுது அம்மா அப்படின்னேன். டக்குன்னு திரும்பி அந்த தட்டை திரும்பி வெளில வருவாங்க, தட்டை கழுவி ஊத்துறதுக்கு வெளில வருவாங்க. வரும்பொழுது அப்படியே ஒரு படத்தை எடுத்துட்டேன். அப்புறம் அந்த படத்தையும் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. புத்தகம் நல்லபடியா போயிடுச்சு. ஒரு நாள் இந்த அம்மாட்ட காமிச்சு அவங்க அழுதுட்டாங்க. அப்படி மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுல அந்த இதுல எனக்கு என்ன ரொம்ப பெருமையா நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு கதையை எடுத்து சுபவர் ஐயா பேர சுபவரமணியன் கலைஞர் தொலைக்காட்சியில வாசிக்கிறார். இப்போ கலைஞர் அதை பாக்குறாரு. பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு கதை வாசிச்சு இல்ல சுபவி, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டு அங்க போறாரு.
இந்த படிச்சுட்டு நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்துச்சு, இந்த புஸ்தகமா அப்படின்னாரு. ஆமா, இது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்கய்யா, இதுதான் அந்த பையன் இருக்கிற வீடு, இது அவங்க அம்மா அப்படிங்கிற. அதுக்கு கலைஞர் சொன்னாராம், ஓ, குடியிருந்த வீடும் குடியிருக்கிற வீடுமா அப்படின்னு கேட்டார். அதான் கலைஞர். குடியிருந்த வீடும் குடியிருக்கிற வீடுமா, எனக்குமே இது தோணல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. ஆனா அதே கலைஞரிடம் ஒரு விருது வாங்குறதுக்காக மேடையில் வரும்போது சொன்னாரு, என்ன படிச்சிருக்கிறீங்க? ஐயா, நான் 10வது படிச்சிருக்கேங்க. டக்குன்னு, பரவாயில்ல, என்னோட அதிகம் படிச்சிருக்கீங்க, என்னோட அதிகம் படிச்சிருக்கீங்க. அப்படி ஒரு நெருக்கத்தை அந்த ஒரு எழுத்தும் நண்பர்களும் தொடர்ந்து வாசிக்கிற தன்மையும் அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் விரல் தட்ட வானம் வந்தது. விரல் தட்டத்தை வானம் சுமந்துட்டு வர பொறுப்பு தம்பி தான் எடுத்துக்கிட்டாவுல விழாவை நடத்தி பேச முடியும். அவ்வளவு விஷயங்கள் நிறைய பண்ணாரு. சதீஷோட பங்கு இதுல இந்த புத்தகம் ரொம்ப நிறைய இருந்தது. அதனாலதான் நண்பர்களை கொண்டாட காரணம், நானும் கொண்டாடணும், அவர்களையும் நம்ம கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தினாலதான் என்னோட வளர்ச்சி பின்தங்கி இருந்தாலும் அது சரியா இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேயர், வாசகர், கவிஞர், எழுத்தாளர், சிறுகதையாளர், அடுத்த படி என்னோட வளர்ச்சி படிப்படியா வர்றதுனால நான் தொடர்ந்து விமர்சகர் தொடர்ந்து நிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு அதுல இருக்கு. அது மாதிரிதான். அதனாலதான் இன்னைக்கு மேடைகள்ல எனக்கு அந்த இது வருது. இன்னைக்கு மேடைகள்ல தொகுத்து வழங்குற ஒரு தன்மையும் எனக்கு நண்பர்கள் கொடுத்த ஆர்வமும் உற்சாகம் தான். மிகச்சிறந்த தொகுப்பாளரும் கூட. இந்த இப்ப நீங்க 25 ஆண்டு காலமா எழுதிருந்தீங்க. அப்ப இருந்து சிற்றிதழ்கள் எல்லாம் நிறைய எழுதியிருப்பீங்க. இப்ப எந்தெந்த நீங்க எழுதின சிற்றிதழ்கள்லாம் எதெல்லாம் இப்ப இருக்கு, எதெல்லாம் நீங்க மறைந்துருச்சு? அந்த சிற்றிதழ்கள்ல வந்த பொழுது இருந்த அந்த வளமை, அந்த இலக்கியத்துடைய செழுமை இப்போ இருக்கிற சிற்றிதழ்கள் எல்லாம் இருக்கா? அன்னைக்கு இருந்த காலகட்டம் மாதிரி ஏன் இன்னைக்கு சிற்றிதழ்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? அது இல்லாம அது குறித்து நீங்க பேச நல்லா இருக்கும். 25 ஆண்டுகளோட சிற்றிதழ் வரலாறு உங்களுக்கு தெரியும். எனக்கு வர சிற்றிதழ்கள் தாழம்புன்னு ஒரு இதழ் இருந்தது. அப்புறம் ஓ மாத இதழ்னு ஒண்ணு வணிக ரீதியான எழுத்து. அதுல ஓ மாதிரி மாதிரி எழுந்து வரும். அதுலதான் நம்ம அர்ஷியா, ஷாஜகான் போன்ற எழுத்தாளர் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வருதான்னு தெரியல. ஆனா தாழம்பு கூட நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கவிகாவரின்னு நம்ம திருச்சியில திருவைக்குமரன் கொண்டு வந்தாரு. ஒரு 10 இதழ்லாம் கொண்டு வந்தாரு. ஆனாலும் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு சிற்றிதழா அது அமைஞ்சிருந்தது. எனக்கு கூடுதல் சிற்றிதழ்களை தீமா சரவணன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து எழுதுங்க பைரவின்னு சொன்னது. அப்புறம் நண்பர்கள் சொன்ன விஷயங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இதழ் வரும், மாந்தன் ஒரு இதழ் வந்தது. இப்போ அந்த இதழும் தொடர்புல இல்லை. ஆனாலும் சிற்றிதழ்களோட அப்ப இருந்து என்னன்னா, அப்ப ஒரு படைப்பு வந்தாலே அவங்களே தகவல் சொல்லுவாங்க, இதழ் அனுப்புவாங்க, தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துவாங்க. இப்ப சிற்றிதழ்கள் ஒரு அரசியல் இருக்கு, இவங்க மட்டும்தான் எழுதணும். அந்த குழுவுல போய் மாட்டிக்கிச்சு சிற்றிதழ். குழு மனப்பான்மை வந்த பிறகு அந்த அதுல இருக்க இலக்கியம் நான் பண்றதா இலக்கியம், இல்ல இவங்க பண்றதா இலக்கியம் அப்படிங்கிறது. யுகமாயினி தமிழ்நாடு முழுக்க அத்தனை எழுத்தாளர்களும் எழுதினாங்க. வெளிமாநில எழுத்தாளர்களும் அயலக எழுத்தாளர்களும் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர் கவிராயர் போன்ற எழுத்தாளர்கள், பாரதி வசந்தன் கொம்புகளுக்கு வர்ணம் பூசுகிறான் தமிழன், முதலமைச்சர் கனவுகளின் மாடுகள்னு எழுதின ஒரு அருமையான கவிஞர். மறைஞ்சாரு. தம்பிகிட்ட எல்லாம் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கேன். நல்ல பாண்டிச்சேரியில சிம்ம சுப்பனமா இருந்தவர். அந்த எழுத்துக்கு பிரபஞ்சனுக்கு பிறகு நான் கொண்டாடுகிற ஒரு எழுத்தாளர் பாரதி வசந்தனா இருந்தாரு. அவரு எல்லாம் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார். யுகமாயினி போன்ற சிற்றிதழ். இப்ப அந்த சிற்றிதழ் அவர் இறந்த பிறகு, சித்தன் இறந்து போனாரு, அந்த இதழும் இறந்து போயிடுச்சு. ஒருத்தர் மறைவுக்கு பிறகு அந்த இதழ் காணாம போயிடுது. ஆனா அவங்க செஞ்சுட்டு போன இலக்கியம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சிற்றிதழோட நோக்கம் இறந்த பிறகும் பேர் சொல்றதுதான். அதை சொல்ற சூழல்ல சித்தன் இருந்தாரு. திருச்சியில தீமா சரவணன் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு சிற்றிதழ் சேகரிப்பாளர், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். தொடர்ந்து எழுதுங்க, அது எந்த இதழ்னு பார்க்காதீங்க, சிற்றிதழ் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்ப அந்த சிற்றிதழ் வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சியில எனக்கு உயிரெழுத்து தான். நவீன இலக்கியத்துல இன்னைக்கு இருக்கிற பல இளம் எழுத்தாளர்களை உருவாக்குன ஒரு பதிப்பாளரும் சுதீர் செந்தில் தான். ஏன்னா உயிரெழுத்துல நீ உங்க கதை யாராவது நிறைய இப்ப வளர்ந்துகிட்டு இருக்க சில எழுத்தாளர்களுங்க, உங்க முதல் கதையை உயிரெழுத்துப்பாங்க. ஒரு இதழோட வேலை எழுத்த மட்டும் பிரசுரம் பண்றது இல்லை, புது எழுத்தாளர் அறிமுகப்படுத்துறது தான். மகா போன்ற எழுத்தாளர்கள், சரவணன்கிற ஒரு ஆசிரியர் எழுத்த கதைகள், சுரேஷ் மானியாங்கிற ஒரு இதய யோசுலாயோட கதைகள் எல்லாமே உயிரெழுத்து தான்.
சில இது என்ன பண்ணுவாங்க, பிரபலமான எழுத்தாளர் பேரை போட்டுக்கிட்டு அதுல விமர்சனம் எழுதிட்டு அது ஒரு தெளிவா கொண்டு போவாங்க. ஆனா முழுக்க முழுக்க அறிமுக எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தி வளர்றது இருக்குல்ல, அதுதான் உண்மையான வளர்ச்சியா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த இது உயிரெழுத்தோட வளர்ச்சி கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் அது உயிர்ப்பான எழுத்தா நான் பாக்குறேன். அந்த வகையில எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளரும் எழுத்துன்னு பார்த்தா உயிரெழுத்து பத்திரிகையும் சுதீர் செந்தில் போன்ற படைப்பாளர்கள் தான் இன்னைக்கு தேவையா நான் உணர்றேன். ஏன்னா அவங்கள்ட்ட பிரதிபலன் இல்லை. நல்ல எழுத்தாளர் தான் அவசியம் கொண்டாடுவாங்க. அப்படி என்னட்டு அந்த சரக்கு இல்லைன்னா கூட உனக்கு எழுத்துலன்னு சொல்லிவிடுவாங்க. சொல்லிட்டு அதோட நிறுத்திட மாட்டாங்க. சொன்னனே நான் யோசிக்க மாட்டியா அப்படிம்பாங்க. அப்ப அடுத்து அப்ப அவங்க கிட்ட ஏதோ ஒரு நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்க்கறாங்கல்ல, அந்த எதிர்பார்ப்பை உண்டாக்குற ஒரு பத்திரிகை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு திருச்சியில உயிரெழுத்து தான். எனக்கு தெரிஞ்சு அந்த வகையில இன்னைய சிட்டுத்துல நான் உயிரெழுத்தை ரொம்ப நேசிக்கிறேன். இந்த மூலமாவும் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கவிஞருடைய கவிதைகள்ல ஒரு ஒரு பொது புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு காமன் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த பொது புத்தியிலிருந்து சிந்திக்கிறதுல இருந்து இவர் மாறி சிந்திச்சிருக்கிறாரு. அது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. என்னன்னு சொன்னா, ஒரு திரைப்படத்துல ஒரு கதாநாயகன் இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருளை எல்லாம் கீழே போட்டு உடைப்பாங்க, தூக்கி போடுவாங்க. அப்ப பாக்குறவங்க எல்லாம் கை தட்டினாங்க, எல்லோரும் கை தட்டினாங்க. இந்த இலவசத்தாலதான் நம்ம அழிஞ்சு போறோம் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில மூளையில உறைஞ்சு போய் அருமையா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது அந்த காட்சி உண்மைதானோ அப்படிங்கிறது மாதிரி இலவசமா கலைஞர் கொடுத்த டிவி எல்லாம் கூட போட்டு நிஜமாவே உடைச்ச செய்தியெல்லாம் நாளிதழ்ல செய்தியா இருந்துச்சு. ஆனா கவிஞர் அந்த பொது புத்தியிலிருந்து கொஞ்சம் விலகி அவர் சொல்றாரு, தலைவன் சொன்னான் என்று தந்த இலவசங்களை தூக்கி எறிந்தாய், தலைவன் சொன்னான் என்று தந்த இலவசங்களை தூக்கி எறிந்தாய், இலவச மருத்துவத்தால் உயிர் உழைத்த உன் தாயை என்ன செய்வதாய் உத்தேசம். இதுதான் அவரோட சமூக நீதி பார்வை. அப்ப இது மாதிரியான கவிதைகள் தான் இருக்குது. அதே போல மொத்தமே 7 சொல்லுதான். 7 சொல்லுக்குள்ளார தமிழகத்தினுடைய பண்பாடு நாகரிகம் அந்த 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 செய்தியும், தமிழ்நாடு தவிர்த்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா சொல்றாரு. இந்த அது ஒரு கவிதை. இந்த தஞ்சாவூர் கவிராயர் என்னோடு நான் அவர் தமிழ் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தருக்கு நேர்முக உதவியாளர் இருந்த போது நான் பதிவாளர் பிரிவுல உதவியாளர் இருந்தேன் நான். அப்ப எனக்கு அவருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு. அப்ப தஞ்சாவூர் கோபாலின்னு கதை எழுதுவாரு, தஞ்சாவூர் கவிராயர்னு கவிதை எழுதுவாரு. அவர் ஒரு கவிதை எல்லாம் எழுதுனா முதல் வாசகன் நான் தான். ஒரு 11:45 டீ டைம், இந்த காஃபி டைமுக்காக எல்லாம் அப்படியே கொஞ்சம் கலைவாங்க. நடிகரேன் வாங்க ஒரு கப் சாப்பிடுங்க அப்படின்னு. கப் சாப்பிட்டீங்களா, ஓகே, இந்த கவிதையை பாருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கவிதை ஒண்ணு கொடுப்பாரு. ஒரு கவிதை எனக்கு வழக்கமா ஆச்சரியத்தை கொடுத்தது மாதிரி என்னன்னா, வாடகை வீட்டில் குடியிருக்கும் எனக்கு வானமே சொந்தம் அப்படின்னு ஒரு கவிதை இருந்தார். அது மட்டும் இல்ல, இன்னொரு கவிதை இருப்பாரு. அவர் பார்க்கவே ஒரு ஜெயகாந்த் மாதிரி இருப்பாரு. கொண்டாடுறா அப்படியே கட்டி முடிச்சு கொண்டாடுவார். மிரவி வா அப்படின்பாரு, அந்த உள்ளன் போட கொண்டாடுவாரு. அவர் ஒரு கவிதை இருந்தாரு, ஒரு குழந்தையை மழை வரைய சொன்னேன், அது முதலில் வீட்டை வரைந்தது. மழை எங்கே என்று கேட்டேன், நாம் வீட்டிற்குள் இருக்கிறோம், மழை வெளியே பெய்து கொண்டிருக்கிறது என்பது. தஞ்சை கவிராயர் கவிதை பேசப்பட்ட கவிதை. அது மாதிரி இந்த தஞ்சாவூர் கவிராயர் கவிதையெல்லாம்